அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சரவண ராஜேந்திரன். வணக்கம். வணக்கம். சென்ற காணொலியில சீனாவில் எப்படி இந்த காகிதம் தோன்றியது என்ற வரலாற்றை பத்தி சொன்னீங்க. இப்ப இன்றைக்கு சீனாவில் தோன்றிய காகிதம் மற்ற நாடுகளுக்கு எவ்வாறு பரவியது, தமிழ்நாட்டுக்கு அதனுடைய வரவு எப்படி இருந்தது, தமிழ்நாட்டில் எப்படி காகிதம் வந்தது, அதனுடைய வரலாற்றை அறிய விரும்புகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இதையும் நீங்க முழுமையா கேளுங்க. புதுமையான தகவல்னு நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களை வீடியோல பதியுங்க, மற்றவர்களுக்கும் பகிருங்க. இப்ப இரண்டாம் பாகம், நம்ம முதல் பாகத்துல எப்படி தயாரிச்சாங்க, சீனால எப்படி பரவுச்சுன்றது நம்ம பார்க்காதவங்க முதல் பாகத்தை போய் பாருங்க. கமெண்ட்ல முதல் பாகத்தோட லிங்க் இருக்கும். இப்ப இரண்டாம் பாகம், சீனாவில் நம்ம எல்லாம் முழுமையா பார்த்துட்டோம். எப்படி வெளியே வருது எல்லாத்துக்கும் தெரியும். பட்டுப்பாதை சீனால இருந்து பட்டு தயாரிச்சு அது நேரா துருக்கி போய் துருக்கியில இருந்து ஐரோப்பாக்குள்ள போகுது. சீனால துருக்கி போறதுக்கு பாதை நம்ம இன்னைக்குள்ள அசர்பைசான், அப்புறம் கிர்கிஸ்தான், அதுக்கப்புறம் ஈரானோட மேல் பகுதி, அப்புறம் ஈராக், அப்புறம் துருக்கியில இருந்து உங்களுக்கு தெரியும் பலேஸ்தான், அதாவது இஸ்தான்புல்ல இருந்து யூரோப்புக்குள்ள போச்சு இந்த பட்டுப்பாதை. இந்த பட்டுப்பாதை வணிகத்துக்கு முக்கியத்துவமான பாதை. சோ அதுல வர்றவங்க சீனால பாக்குறாங்கன்னா எல்லாரு கையிலயுமே ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அதெல்லாம் எழுதுறாங்களே அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட பாக்குறாங்க. சீனா எதையுமே மறைக்கல, அதே மாதிரி ரகசியமா வைக்கல. அவங்களுக்கும் ஆஃபர் பண்ணது, இதுதான் காகிதம், இதுல நீங்க கணக்கு வழக்குகளை எழுதி கொள்ளலாம் அப்படின்னு. என்னென்ன பொருள் வாங்குறீங்க, என்னென்ன பொருள் நீங்க கொடுக்குறீங்க, அத கணக்கு வழக்குகளை எழுதுறதுக்காக காகிதத்தை ஆஃபர் பண்றாங்க. அந்த காகிதத்தை ஆஃபர் பண்றாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, அப்ப உள்ள ஐரோப்பியர்களுக்கும் இதர அரபிய வணிகர்களுக்கும் காகித தயாரிப்பு முறைய அவங்களுக்கு கேட்கிற ஆர்வம் கம்மி. ஏன்னா அவங்களுடைய போக்கஸ் எல்லாம் பிசினஸ்ல இருந்துச்சு. வணிகம், பொருட்களை வாங்குறது, கொடுக்கறது, டிரான்ஸ்போர்டேஷன், சப்ளை செயின் தான். அவங்களுக்கு மேக்கிங் அவ்வளவா அதுல ஆர்வம் காட்டல. சரி நமக்கு, ஏன்னா இன்னொரு காரணம், there are huge amounts of papers அவங்களுக்கு கிடைச்சது. போனா ஒரு குதிரை, ஒரு ஒட்டகத்து மேல அதுக்குன்னு தனியா ஒரு ஒட்டகம், குதிரை, ஒரு படைங்க நிறைய கூட்டத்தை எடுத்துட்டு போவதுக்கு அளவுக்கு காகிதம் இருக்குனால அவங்களுக்கு சரி தயாரிப்பு தேவையில்லை. அப்ப டிரான்ஸ்பேர்டன் ஆகுது, டிரான்ஸ்பிரேஷன். அப்ப முதல்ல எங்க போகுதுன்னா யூதர்கள் கையில போய் மாட்டிக்கிடுச்சு. வரலாறுல மிகப்பெரிய பிழை நடந்த இடம் அங்கதான். யூதர்கள் கையில போய் மாட்டின பிறகு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஏற்கனவே யூதர்கள் நிறைய மத தொடர்பான, உங்களுக்கு தெரியும் யூதர்கள் ரொம்ப ஆர்த்தோடாக்ஸா இருக்கிறவங்க, அதாவது ஆர்த்தோடாக்ஸ்னா மிக பழமைவாதிகள். இன்னைக்கு வரைக்கும் நிறைய யூதர்கள் பழமைவாதிகளா இருக்கிறாங்க. அவங்க கையில போய் காகிதம் சிக்கின பிறகு எந்த கான்செப்டுக்காக சீனர்கள் உலகம் முழுவதும் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டார்களோ, எந்த கான்செப்ட் இதுல பதியக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ, அது அப்படியே மாறிடுச்சு. யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அதுல ஸ்க்ரோல் எழுத ஆரம்பிச்சாங்க. அது என்ன ஸ்க்ரோல் அப்படின்னா, ஏற்பாடுகள், கடவுள் சொன்னது. நீ சொல்லவும்ல பழைய ஏற்பாடுகள். ஏன்னா மத கருத்துகள் புனிதமானவை. மத கோட்பாடுகளை எழுதி ஸ்க்ரோல்ன்ற அதை சுருட்டி ஒரு பெரிய நீள்வட்ட மண் குடுவையில வைக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான். அப்ப அவங்க எழுதி வைக்க யாரும் படிக்க கூடாது. மத குருகள் மட்டும் அப்பப்ப எடுத்து மக்கள் முன்னாடி வாசிப்பாங்க, மீண்டும் சுருட்டி வச்சிருவாங்க. அப்ப மக்கள்கிட்ட காகிதம் போக கூடாதுன்னு மிக திடமான ஒரு திட்டத்தை அவங்க ஓப்பனாவே அறிவிச்சாங்க.
யாருமே காகிதத்தை பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா அது வந்து கடவுளுக்கானது. இது எப்பன்னா புத்தர் தோன்றதுக்கு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, கிமு 400 வச்சுக்கிடுவோம். கிமு 400ல அங்க காகிதம் பரவுது, அப்படியே சுருக்கல் ஆயிருச்சு. என்னென்ன மிக கடுமையான மத கோட்பாடுகளால மக்கள் வந்து காகிதத்தை தொடவே பயந்தாங்க. இது என்ன, இதனுடைய தாக்கம் என்ன ஆச்சுன்னா, வணிகத்துக்கு வர்றாங்கல்ல அவங்களும் காகிதத்தோட பயப்பட்டாங்க. நாங்க எப்பயும் போல மனக்கணக்கோ இல்லாட்டி ஒரு நீல சணல் கயிறுல கூழாங்கற்களை, அதாவது ஓட்டை கூழாங்கல் சொல்லுவாங்க, அதுதான் கணக்கீடு. எவ்வளவு 100 வெள்ளி, அதாவது நம்ம 100 வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு கூழாங்கல், ஓட்டை கூழாங்கல். அப்ப ஒரு அந்த சணல்ல ஒரு கூழாங்கல் போட்டுட்டு இவ்வளவு பொருள் வாங்கியிருக்கு, அதுக்கான தொகை இது அப்படின்றதுக்கான ஒரு கணக்கீடு. அது வந்து கல்வி அறிவு இல்லாத காலத்துல இருந்துச்சு. ஆனா சீனர்கள் வந்து அதை ஒழிச்சிட்டு காகிதத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா வணிகர்கள் வந்து இந்த மத கோட்பாடுகளுக்கு, மதவாதிகளுக்கு பயந்து மீண்டும் அந்த கூழாங்கலை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அது எந்த ஏரியால, அது யூதர் ஏரியால மட்டும் சொல்றீங்களா, இல்ல எந்த ஏரியாவுல இது மாதிரி மத கட்டுப்பாடுகளுக்கு விதிக்கப்பட்டது தடை? இன்னைக்கு உள்ள இஸ்ரேல். அதே மாதிரி அவங்களுடைய ஆதிக்கம் எங்க இருந்துச்சுன்னா, அதாவது அப்ப வந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் தோன்றல, அப்ப யூதர்கள், அதாவது பழைய ஏற்பாடு அதுதான் அதிகமா இருந்துச்சு. எந்தெந்த பகுதி இருந்துச்சுன்னா, துருக்கிஸ்தான், இன்னைக்கு உள்ள ஈரான், ஈராக், அதாவது ஜொராஸ்ட்ரியம்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த பகுதியில இருந்துச்சு. ஜொராஸ்ட்ரியமும் இதுக்கு அடிபடிஞ்சிருச்சு. ஜொராஸ்ட்ரியமும் இன்னைக்கு பார்சின்னு சொல்லுவாங்க, பார்சி மதத்தவர். அது முந்தி பாரசீகத்துல, அதாவது பாரசீகம், இஸ்ரேல், இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மத கோட்பாடுகள் அடங்கின ஒண்ணுதான். அதனால காகிதம் வந்து மதகுரு மாறிட்டு போயிருச்சு. என்டையர் பெனிசுலா, அரபு பெனிசுலானாலே இன்னைக்குள்ள இஸ்ரேலு, சவுதி அரேபிய தீபகற்பம் முழுவதுமே அரபு பெனிசுலா. இங்க காகிதம் வந்து மதவாதிகள் கையில போயிடுச்சு. அப்படி போனதுனால யூரோப்ல வந்து கட் ஆயிருச்சு. ஏன்னா துருக்கி வழியாதான், இஸ்ரேல் வழியாதான் யூரோப் போகணும். கொஞ்சம் காகிதங்கள் போச்சு. அப்ப இந்த மத கோட்பாடு வந்த பிறகு காகிதம் வந்து அப்படியே நின்றுச்சு, யாருமே தொடல. எப்ப வரைக்கும் தொடலன்னா, கிறிஸ்துவ பிறந்த பிறகு கிட்டத்தட்ட 1000 கிபி 1000 வரைக்கும் காகிதங்கள் பயன்பாடுக்கு இல்லாமலே போயிடுச்சு. சரி, இது எப்படி சொல்ற, நீ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். சமீபத்துல இஸ்ரேலோட மொசாடா அப்படின்ற ஒரு மலை பகுதியில வந்து அகழ்வாய்வு செஞ்சிருக்கிறாங்க. அந்த அகழ்வாயில வந்து நிறைய ஸ்க்ரோல்ஸ், அதாவது சுருட்டி வைக்கப்பட்ட மத இதை எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு நீங்க சான்று வேணும்னா, எக்ஸ்பெடிஷன் டிஸ்கவரி சேனல்ல ஒரு நிகழ்ச்சி இப்ப கரண்டா போயிட்டு இருக்குது. ஜோஸ்ன்றவர் வந்து அதை சொல்லிட்டு இருப்பாரு. அவர் நேரடியா அந்த அகழாய்வு செய்யும் பொழுது அந்த ஸ்க்ரோல் கிடைச்சிருக்குது. அவர் எடுக்கும் பொழுது அந்த காகிதங்கள் அது மிகவும் மக்கிருச்சு. ஆனா அது அப்படி எடுக்கும் பொழுது அப்படி பிஞ்சிருச்சு. அதனுடைய ஆயுட்காலம் வந்து 2000, அதாவது புத்தர் பிறக்கிறதுக்கு சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்ப அந்த மதங்கள் வந்து இது எதை நான் சொல்றேன்னா, சீனால அறிவார்ந்த ஒரு சமூகம் காகிதத்தை மிக அற்புதமா பயன்படுத்துச்சு. ஆனா மதம் புகுந்த பிறகு அந்த அறிவார்ந்த ஒரு அறிவு ஆயுதம் வந்து மண்ணோட மண்ணா போயிடுச்சு. இத அவரே சொல்லுவாரு, இது என்னுடைய சொல் கிடையாது. அந்த ஜோஸ்ன்றவரு அது அந்த ஸ்க்ரோல், அந்த குடுவையை திறந்து அதை எடுக்கும் பொழுது அப்படியே பிஞ்சுக்கிட்டு வரும். அப்ப அவர் வருத்தப்பட்டு சொல்லுவாரு, பாருங்க, ஒரு அறிவார்ந்த ஒரு பொருள், அறிவு ஆயுதம் வந்து 2400 ஆண்டுகள் வரைக்கும் ஒரு குடுவையில மூடி வச்சிருக்க காரணத்தினால மண்ணாயிடுச்சு அப்படின்னு எடுத்து காமிப்பாரு. அங்கே இருந்து இஸ்ரேலுடைய பகுதியிலிருந்து அது எப்படி வந்து மேலை நாடுகளுக்கு, யூரோப்புக்கு போனது காகிதம்? அதாவது இப்ப நான் சொன்ன மாதிரி துருக்கிஸ்தானோட மத கோட்பாடுனால நின்றுச்சு. அதுக்கப்புறம் போகல.
ஏன்னா பயந்தாங்க, வணிகர்கள் வந்து கை வெட்டுறாங்க. காகிதங்களை கொண்டு போனாலே கை வெட்டுவாங்க, தலை வெட்டுவாங்க, மிக கொடூரமான தண்டனை. போன எபிசோட்ல சொல்லி இருந்தோம் புருனோவை கொன்னது அதெல்லாம். இப்ப வந்து அதனால யூரோப்ல வந்து போகல. யூரோப்ல எப்ப போச்சுன்னா 1000 கிறிஸ்து பிறந்து 1000 வருடங்களுக்கு பிறகுதான் அங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா போகுது. ஏன்னா காலனி ஆதிக்கம் வந்து மெதுவா வர்றாங்க. இந்திய பெருங்கடல் வழியா வாஸ்கோட காமா அவங்க வந்து பாதை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா வணிகர்கள் வந்து பயம் இல்லாம தகவல் பரிமாற்றத்துக்கு எதுக்கு நம்ம தேவைப்படும் அப்படின்றதுக்காகத்தான் அவங்க நேரடியாக காகிதத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. பாரிஸ் யூனிவர்சிட்டியில கிபி 1000 பாரிஸ் யூனிவர்சிட்டியில காகிதங்கள் பயன்பாடுக்கான ஒரு சான்றுகள் வந்து கிடைக்குது. இங்க யூனிவர்சிட்டியில பயன்படுத்தினதா இல்ல பொதுமக்கள் பயன்படுத்திருக்காங்க? பாரிஸ் யூனிவர்சிட்டியில பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதாவது சந்திரகுப்தர் காலத்துல கிரேக்கத்துல வந்து காகித பயன்பாடு இருந்திருக்குது. அதன் பிறகு வந்து இந்த மத கோட்பாடுனால இந்த காகித பயன்பாடு ஐரோப்பியாலையும் அழிஞ்சிருச்சு. சந்திரகுப்த காலம் எப்பன்னா இன்னையில இருந்து கிமு 300. அப்ப சந்திரகுப்த மௌரியர் தனநந்தரை வந்து நந்தருக்கு பிறகு மௌரிய வம்சம் ஆரம்பிக்குது. அப்ப நாலந்தா, தட்சசீலா இந்த பல்கலைக்கழகத்துல காகிதத்தோட பயன்பாடு இருக்குது. மேலை நாடுகள் சொன்னீங்க, யூரோப்பா சொன்னீங்க. அந்த யூரோப்ல இருந்து அது வந்து தமிழ்நாடு அல்லது இந்தியாவுக்கு எப்படி இருந்தது இந்த காகித பயன்பாடு? அங்க இருந்து எப்படி பரவிடுது? நமக்கு தெரியும், நம்ம இருப்பிடம் தமிழகத்தோட இருப்பிடம் மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. அது இந்திய பெருங்கடலோட மையத்துல இருக்குது. இங்க இருந்து சீனத்துக்கும் வணிகருக்கு போயிருந்தாங்க நம்ம முன்னோர்கள். அதே மாதிரி யவனம்னா இன்னைக்குள்ள ரோம், அதே மாதிரி அரேபிய தீபகற்பத்துக்கும் மொசாம்பிக், சான்சிபர் அதாவது ஆப்பிரிக்க கண்டங்களுக்கும் வணிகத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து காகித பயன்பாட்டோட இதுல முக்கியமானது தமிழர்களும் அறிவை தேடுறவங்க. அதனால அவங்க காகிதத்தை வந்து மத கோட்பாடுகளுக்காக பயன்படுத்தல, அவங்களும் அறிவார்ந்த கொள்கைகளை எழுதுறதுக்கு பயன்படுத்தினாங்க. சரி, இது எங்க இருந்து சொல்ற, நீயே உட்காந்து சொல்றே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கான சான்று என்னங்க அப்படின்னு, இதுக்கான சான்று மிலனியம் அப்படின்னு 2000 இப்ப 2000 பிறக்கும் பொழுது இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து த மிலனியம்னு ஒரு புத்தகத்தை வெளியிடுது. அதாவது 2000 ஆண்டுகளா இருந்த வரலாறு வந்து சுருக்கமா ஒரு நூலா வெளியிடுது. அந்த நூல்கள்ல கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல பல நூல்கள், முக்கியமா வணிகம் தொடர்பானது, கலை தொடர்பானது, சமயக்கலை, அந்த மாதிரி நிறைய நூல்கள் வந்து அதிக அளவு இருந்திருக்குது. அப்ப நூல்கள்னாலே ஒரு பொக்கிஷம், அதாவது காகிதத்தால் எழுதப்பட்டது. அவங்க அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணல, ஆனா நிறைய இருந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எதோட இந்த புள்ளிகளை இணைக்கிறோம்னா, சீனாவுல 3000 ஆண்டுகளாகவே காகித பயன்பாடு அதுவும் மிக அதிக அளவு இருந்திருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து அதே ஆண்டு காலகட்டத்துல தமிழர்கள் வந்து சீனாவோட வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம 2 பேருமே, சீனர்களும் நம்மளுமே அறிவாற்றலை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா மதங்கள் வந்து கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது மதங்கள் சமண பௌத்தம் வந்து அறிவுக்கு அவங்க வந்து முழுமையா ஒப்படைச்சாங்க. என்னைக்கு சைவமும் வைணமும் வந்துச்சோ அன்னையோட இங்க அறிவும் அழிவத்தோட தேட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்ப சொன்ன மாதிரி அந்த மிலேனியம் புத்தகத்திலேயே முழுமையா கொடுத்திருக்கிறாங்க. என்னென்ன நூல் இருந்துச்சுன்னு அவங்க மத நூல்களை குறிப்பிடல. நம்மளோட எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம், 50 நன்னெறி நூல்கள், அகநானூறு, புறநானூறு, எண்ணிற்கடங்காத நூல்களை சொல்லிட்டே போகலாம். மத கோட்பாடுகள் வந்து அதுல கிடையாது. மிகப்பெரிய எடுத்துக்காட்டு திருக்குறள். அதுல எந்த ஒரு மதத்துக்கான ஒரு பரப்புரை அவர் செய்யல, அறிவு மட்டுமே கொடுக்கிறாரு. அப்ப
இதனுடைய இந்த புள்ளிகளை இணைச்சு பார்க்கும் பொழுது நம்ம வந்து காகிதத்தோட தொடர்பு நமக்கு இருந்துச்சு. இப்ப நம்ம சங்க இலக்கியங்கள் எல்லாமே ஓலைச்சுவடிகள் தான் இருக்கு. அது வந்து அந்த சமயத்துல சங்க இலக்கிய காலத்துல நமக்கு வந்து காகித பயன்பாடு இருந்திருப்பதாக தெரியவில்லை. எல்லாமே ஓலைச்சுவடிகள் தான் இருந்திருக்கு. அது ஓலைச்சுவடிகள் பல வந்து அழிந்து விட்டன. எனவே நீங்க சொல்ற வந்து இந்த காகித பயன்பாடு வந்து சங்க காலத்திற்கு முன்னால இருந்தது அப்படின்னு சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க? ஆமா, இங்கதான் முக்கியமா கிட்டத்தட்ட மௌரியர் காலத்துல வந்து மௌரியருக்கு கொஞ்சம் முன்னாடி நந்தன் காலம், அந்த சாக்கிய அவங்களுடைய ரூல் மகதத்துல அப்ப வந்து நான் சொன்ன மாதிரி தட்சசீலா, நாலந்தா இங்க வந்து காகித பயன்பாடு இருக்குது. நிறைய நூல்கள் இருந்துச்சு. எதுக்கு நான் சொல்றேன்னா ஓலைச்சுவடிகள் வந்து அங்க கிடையாது. ஓலைச்சுவடிகள் வந்து தட்சசீலா, நாலந்தா அங்க வந்து ஓலைச்சுவடிகள் கிடையாது. அவங்க வந்து தோல் ஒரு ஏதோ ஒரு இதுல எழுதி அதை வந்து தோலை வந்து அட்டையா பயன்படுத்தி அதை பாதுகாத்திருக்காங்க. அப்ப அதுங்க எதை எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம காகிதத்தை சொல்ல வேண்டி இருக்கும். அதே மாதிரிதான் சங்க இலக்கியம் சங்க காலத்துக்கு முன்னாடி கண்டிப்பா நமக்கு வந்து ஸ்கிரிப்ட் நமக்கு காகித பயன்பாடு இருந்திருக்கு. இதுவும் ஒரு சான்று நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம கீழடிய பெரிய ஒரு சான்றா இருக்குது. கீழடியில நிறைய குடுவைகள் நமக்கு தெரியும். காகிதம் வந்து எளிதில் மக்கி போறது. சில குடுவைகள் வந்து சில பொருட்கள் வந்து மண்ணா இருக்குது. அதாவது அது மண் இல்ல, தாவர கழிவுன்னு சொல்லலாம். அதாவது மக்கி போன தாவரங்கள். அது ஆய்வு நடந்துகிட்டு இருக்குது. ஒருவேளை அது காகிதம்னு உறுதி ஆயிடுச்சுன்னா இப்ப சொன்னதெல்லாம் வந்து அப்ப நம்ம தமிழர்களும் காகித பயன்படுத்தி இருக்காங்க சங்க காலத்துக்கு முன்னாடி அப்படின்றது உறுதி ஆயிடும். அதோட ஆய்வுகள் வந்து இந்த சங்க இலக்கியங்கள்ல இதற்கான சான்றுகள் இருக்கா? சங்க இலக்கியத்துல நம்மகிட்ட வந்து இது போன்ற காகிதம் பயன்படுத்தப்பட்டதற்கான சான்று இருக்கிறதா? கண்டிப்பா சங்க இலக்கியங்கள் வந்து எழுதப்பட்டது நமக்கு தெரியும். ஆனா ஏதோ ஒரு காரணம் நம்ம வந்து காகித பயன்பாட தடுத்திருக்குது. அது என்ன காரணம்ன்றது தெரியல. ஒருவேளை வேத காலம் வந்து அப்பயே கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்ச பிறகு யூதர்கள் மாதிரி இங்கேயும் வந்து ஒரு கடுமையான கட்டுப்பாடை வச்சிருக்கலாம். யாரும் காகிதத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடுகள் வச்சிருக்கலாம். அதுக்கு ஆய்வுகள் தேவைப்படும். சோ அதனால வந்து மக்கள் காகித பயன்பாடை வந்து தவிர்த்துட்டு அந்த காகிதம் இப்ப எப்படி ஜெராக்ஸ் எடுக்கிறாங்க. அதனால காகிதத்தை காகிதத்தில் உள்ளத ஓலைச்சுவடிகள்ல எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. சோ காகித பயன்பாடு ஏன் தமிழகத்துல திடீர்னு காணாம போச்சு, ஓலைச்சுவடி பாரம்பரியம் ஏன் வந்துச்சு அப்படின்றது ஆய்வுக்கு உட்பட வேண்டியது. அப்படி காகித பயன்பாடு இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு இலக்கியத்துல சங்க இலக்கியத்துல ஒரு புலவர் வந்து குறிப்பிட்டிருப்பார்ல, யாராவது ஒருத்தர் கூடவா வந்து இதை பத்தி எழுதாம போயிருப்பாங்க. அதாவது நிறைய பேர் வந்து ஓலைச்சுவடின்ற இதை பயன்படுத்தல. சங்க இலக்கியங்கள்ல வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் எதுக்காக ஓலைச்சுவடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா, ஏன்னா நம்மளாவே ஒரு இமேஜின் நமக்கு முன்னாடி உள்ளவங்க ஓலைச்சுவடிகள்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதை படி எடுத்துதான் பிரதி எடுக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட உள்ள அத்தனை காப்பியங்கள் இலக்கியங்கள் முழுவதுமே ஓலைச்சுவடிகள் மூலமா தான் வந்திருக்குது. அப்ப அந்த ஓலைச்சுவடிகள் எப்படி பரிமாணம், ஓலைச்சுவடிகளுக்கு எப்படி பிரதி எடுத்தாங்க அப்படின்ற ஒரு ஆய்வு வந்து செய்யணும். ஆமா, பிரதி எடுப்பதற்கு குறைந்ததே ஓலைச்சுவடிகள் பிரதி எடுக்கப்பட்டு தான் இவ்வளவு காலம் அது தாண்டி வந்திருக்கு. அது ரொம்ப பொறுப்போடு கிட்டத்தட்ட ஒரு ஓலைச்சுவடி எழுதினாங்கன்னா அது அதிகபட்ச காலம் ஒரு 100 ஆண்டுகள் தான் இருக்க முடியும். அதுக்கு மேல அது அழிஞ்சு போயிடும். அதனால அது அழியக்கூடிய காலத்துல பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அவங்க புலவர்களாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா படிப்பறிவு மிக்கவர்களாக இருந்திருப்பாங்க. அவங்க சாதாரண மக்கள் தான். ஆனா அரசர் கூட இதில் ஈடுபடவில்லை. சாதாரண மக்கள் தான் இது போன்ற ஓலைச்சுவடிகளை படியெடுத்து வைத்ததால் தான் நமக்கு திருக்குறள் கூட கிடைத்திருக்கு. ஆனா படியெடுத்து வைத்ததற்கு நமக்கு சான்று இருக்கு. அதனாலதான் தொடர்ந்து இந்த ஓலைச்சுவடிகள் அழியாமல் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்து வந்திருக்குன்னு சொன்னா படியெடுத்தல் தான். ஆனா இது போல படி எடுக்கும் போது பல இலக்கியங்கள் உள்ள நம்ம எல்லாத்தையும் செய்யலாம் படிக்கிறோம். அதுல ஒன்றில் கூடவா இந்த காகித பயன்பாடுங்க இருந்திருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லாமல் போயிருப்பார்கள் தமிழ் புலவர்கள். இல்ல, நீங்க புறநானூறுக்கும் அதாவது
புறநானூறு நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா பழைய இதுல ஓலை சுவடியில எழுதுறதுன்றது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது களப்பிரகர் காலத்துல ஓலைச்சுவடிகளுக்கான பயன்பாடு குறித்த பல இது வருது, பல சான்றுகள் நமக்கு கிடைக்குது. அதுக்கு முன்னாடி எதுல எழுதுன அப்படின்னா எதுவுமே கிடைக்கல. அதுக்கு காரணம் அழிக்கப்பட்டிருக்கும். ஏதோ ஒரு மிக கடுமையான தண்டனைகள் வேத காலம் மெல்ல மெல்ல பரவுது. இப்ப வேத காலம் பரவும் பொழுது அறிவாயுதம் மற்ற மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு தடைகள் நடந்துச்சு. அது என்னன்னு ஆய்வு செய்யணும். நான் எதுக்காக திருப்பி காகிதம் சொல்ல வரேன்னா, சீனால போன காணொலியில பார்த்த மாதிரி தொடர்ச்சியா இருக்குது. அப்ப சீனாவுக்கும் இந்த நம்ம தென்னகத்துக்கும் 3000 ஆண்டுகளா வணிக தொடர்பு இருக்குது. அப்ப அவங்க கண்டிப்பா காகிதம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அதை நம்ம இணைச்சு பார்க்கணும். காகித பயன்பாடு, ஏன்னா நான் சொன்னேன் வணிகர்கள் பட்டுப்பாதை வழியா காகிதம் கொண்டு போறாங்க. மதவாதிகள் கையில சிக்கின பிறகுதான் காகிதத்தை பயன்படுத்த அவங்களே பயந்தாங்க. அப்ப தரை மார்க்கமா நீண்ட தூரம் வரைக்கும் கொண்டு போறவங்க இவ்வளவு அருகில் உள்ள தமிழ்நாட்டுக்கு தென்னகத்துக்கு காகிதத்தை கொண்டு வந்திருக்க மாட்டாங்கன்றதுக்கு என்ன இது நம்ம கிட்ட இருக்குது. கொண்டு வந்திருப்பாங்க, ஆனா அத பயன்பாடை தடை பண்ணி இருக்கிறாங்க. அதை புனிதமா மாத்தி கடைசியில அந்த பயன்பாட்டை, ஆனா நம்ம பயந்து கைவிடல. அதுக்குதான் நம்ம என்ன ஒரு இப்ப சொன்னீங்க பாருங்க, ஓலைச்சுவடிய அதை அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம். சோ அதனால நமக்கு அறிவு பொக்கிஷங்கள் இருந்துச்சு. ஏன்னா ஓலைச்சுவடியை எழுதுறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அப்ப அதுக்கு முன்னாடி எதுல எழுதுனாங்க, எதுல எழுதியிருக்கிறாங்க, அதை ஓலைச்சுவடிக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. அப்ப அதை நீங்க காகிதத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா நம்ம எப்பயுமே எதிர்த்து பேசக்கூடியவங்க, கேள்வி கேட்கக்கூடியவங்க. நீ என்னடா சரி நீ காகிதத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னா ஓகே நாங்க பயன்படுத்தல, ஆனா எங்க வீட்டு பொருள், எங்க வீட்டுக்கு முன்னாடி பனை மரம் இருக்குது, அதை எடுத்து நாங்க வீட்டுல உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறோமே அப்படின்ற ஒரு துணிச்சல்ல நீ புனிதமானதை நீயே வச்சுக்கோ, ஆனா நாங்க ஓலைச்சு எழுதுன்னு சொல்லி. ஏன்னா ஓலையை பனை மரத்தை அவங்க புனிதமா பார்க்கல. பனை மரத்தையோ பனை கிழங்கையோ பனை அத்தனை பொருளையும் சீட்டாதான் இன்னைக்கு வரைக்கும் பாக்குறாங்க. அதனால நம்ம பனைகளை தானே எழுதிட்டு போடான்னு விட்டுறாங்க போல இருக்குது. அதனால நமக்கு நம்ம பனையை எழுத பயன்படுத்திட்டோம், பனை ஓலைகளை. ஓலைகள்ல எழுதினாங்க. கொஞ்சம் கல்வெட்டுகள்லயே நிறைய செய்திகள், வரலாற்று செய்திகள் கல்வெட்டுல வெடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப அந்த கல்வெட்டுல இதுக்கு ஏதாவது நம்ம காகிதம் பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா? இல்ல, கல்வெட்டுகள்லயும் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கல்வெட்டுகள் இல்ல. ஆனா ஏடுகள்ன்ற ஒரு இருக்குது, செப்பேடுகள்னு இருக்குது, மற்ற பதிவுகள் இருக்கு. கல்வெட்டு, செப்பேடு, அதாவது துணியில எழுதியிருக்காங்க. காகித பயன்பாடு ஏடுகள்னு 2-3 இடத்துல நம்ம முக்கியமா புதுக்கோட்டை மாவட்ட களப்பிரர் காலத்தில் உள்ள ஒரு சில கல்வெட்டுகள் ஏடுகள்ன்ற வார்த்தை வருது. ஏடுன்னா என்ன ஏடு? அங்க ஒரு கேள்வி அங்க நிக்குது. நம்ம பொதுவாகவே ஏடுகள்னா செப்பேடுகள் அந்த மாதிரி நம்ம சொல்றோம். ஆனா காகித ஏடுகள் கூட இருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல வருது. அது விடையை கண்டுபிடிக்கணும். அது ஆய்வாளர்களும் வரலாற்று தேடல் மிக்கவர்களும் நவீன அறிவியல்காரர்களும் அதை நம்ம உறுதி செய்யணும். முக்கியமா கீழடியில கிடைச்ச அந்த மக்கி போன தாவர பொருள் என்னன்றது அதை கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா காகித பயன்பாடு உறுதியா நமக்கு. அப்படின்னா நீங்க சொல்ற இந்த செய்தி ஆய்வுக்கு உரியது. ஆய்வாளர்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும், இதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆய்வுக்குரிய நம்ம சொல்றோம். இப்ப சரி, அதுக்கு பிறகு காகிதம் எப்படி தமிழகத்தை வந்துச்சுன்னா, ஆசியாலே முதலா காகிதம் வந்ததும் கிறிஸ்துவுக்கு பிறகு தமிழ்நாட்டுலதான். எப்ப வந்துச்சுன்னா வாஸ்கோடகாமா இறங்குறாரு. அதன் பிறகு எஸ் சபைக்காரர்கள் வரிசையா வர்றாங்க மத பிரச்சாரத்துக்காக. போர்ச்சுகீசியர்கள் வர்றாங்க. வரும் பொழுது காகிதத்தை கொண்டு வராங்க, கப்பல்ல கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு 1500 புனித சவேரியார் என்ற ஒரு மத போதகர், எல்லாத்துக்கும் தெரியும், சென்ட் சேவியர்,
மிகவும் பிரபலமான ஒரு மத போதகர். அவரு தான் முதலா அவர் எங்க வந்து இறங்குறாரு? அவர் வந்து கோவால இருந்து இறங்குறாரு. கோவால இறங்கினாலும் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் கொச்சின்லயும் தான் அவருடைய வாழ்க்கை கழியுது. தூத்துக்குடியிலையும் சரி, மணப்பாடுலையும் சரி, மணப்பாடு தான் அவர் இருந்தாரு. அங்க இருந்து அவர் காகிதத்தை பயன்படுத்தாரு. கடிதம் எழுதி கப்பல் மூலியமா போர்ச்சுகீஸ் அனுப்புறாரு. அப்ப அவர் வந்து ஒரு கடிதத்துல என்ன எழுதுறாருன்னா, என்னிடம் எழுதுவதற்கான காகிதங்கள் வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது. மறுமுறை கப்பல் வரும் பொழுது நிறைய காகிதங்களை எனக்கு அனுப்புங்கள் அப்படின்னு ஒரு காகிதம் எழுதுறாரு. சரி, இதை எங்க இருந்து சொல்ற அப்படின்னா, நீங்க இதுக்கு என்ன தேடல்னா, நம்ம நாட்டார் வழக்காற்றுவியல் நூலகம் சென்ட் சேவியர் கல்லூரியில இருக்குது. அங்க வந்து சவேரியார் கடிதங்கள்ன்ற அவருடைய அந்த கல்லூரி எந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லுங்க. அந்த கல்லூரி சொன்னீங்க, அது எந்த இடம்னு சொன்னீங்கன்னா பயனுள்ளதா இருக்கும்ல. அந்த இடம் வந்து நம்ம மணப்பாடு, இன்னைக்கு வரைக்கும் மணப்பாடு வந்து இல்ல, அந்த புனித சேவியர் கல்லூரின்னு சொன்னீங்கல்ல, கல்லூரி அது எந்த ஊர்ல இருக்குன்னு சொன்னீங்கன்னா தானே பயனுள்ளதா. பாளையங்கோட்டை சென்ட் சேவியர் கல்லூரி அது நிறைய இருக்கு. ஆனா பாளையங்கோட்டையில் உள்ள சேவியர் கல்லூரி, அங்கதான் நாட்டார் வழக்காற்றுவியல் நூலகம் இருக்குது. அங்க வந்து சபரியோட வாழ்க்கை வரலாறு கிடைக்கும். அதுல முதலா தமிழகத்தோட காகித பயன்பாடு. அதை விட ஒரு பெருமை மிக்க ஒரு விஷயம் என்னன்னா, ஆசியாவிலேயே நூல்கள் அச்சானது தமிழ்நாட்டுலதான். அது எங்க? புன்னைக்காயல். இன்னைக்கு ஒரு சின்ன மீனவ கிராமம். அங்கதான் 1542 நூலை வச்சு அச்சடிக்கிறாங்க. முதல் நூல் தம்பிரான் வணக்கம். இன்னைக்கு அந்த நூல் பிரதி கேரளாவில் உள்ள கோட்டை அருங்காட்சியகத்துல இருக்குது. சபரியோட சீடர் ஹென்ரிகஸ்ன்றவர் தான் அந்த நூலை வந்து முதல்ல அச்சடிக்கிறாரு. சோ இதுதான் நூல் வரலாறு. அங்க இருந்து, அதாவது முகலாயர் காலத்துல, அப்ப வந்து முகலாயர் காலம், அவங்களே வந்து துணியில தான் வரைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம வந்து பெருமைக்குரிய ஒரு விதமா நூல்களை அச்சடிக்க ஆரம்பிச்சோம் காகிதத்துல. சோ நம்ம வந்து 2400 ஆண்டுகளுக்கு முன்னாடி காகிதம் எந்த இடத்துல மறைஞ்சதோ அதே இடத்துல மீண்டும் காகிதம் வந்து பயன்பாட்டுக்கு வருது. தென்னகம் புன்னைக்காயில். அதன் பிறகுதான் ஐரோப்பால வந்து நாளிதழ்கள் அச்சாகுது. முதலா நெப்போலியனுக்கு கொஞ்சம் முன்னாடி 1600 முதல் நாளிதழ் வந்து பிரெஞ்சுல அச்சாகுது. அதன் பிறகு போர்ச்சுகீஸ்ல அச்சாகுது. 1700 வந்து பத்திரிகைக்குரிய சட்டத்திட்டங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருது. சோ 1700 இங்கிலாந்துல வந்து அதிக அளவு பத்திரிகைகள் அச்சாகுது. அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்காரங்க, பிரிட்டிஷ்காரங்க இந்தியா வர்றாங்க. கொல்கத்தா அச்சகம் ஆரம்பிக்கிறாங்க. 1750 1800 கிட்ட கொல்கத்தால நூல்கள் அச்சக ஆரம்பிச்சிருச்சு. அதன் பிறகுதான் நமக்கு தெரியும், தமிழகத்துல வந்து 1812 முதலா நூல்கள் அச்சாகி வெளியே வருது. தமிழ் நூல்கள் அதே காலகட்டத்துல வருது. இந்தியா முழுவதுமே பிரிட்டிஷ்காரர்கள் வந்து நூல்கள் வெளியிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கையில வந்து காகித பயன்பாடு வருது. இதுதான் நூல்களோட வரலாறு, அதாவது காகிதத்தோட வரலாறு. முதல் பாகம், இரண்டாம் பாகம் இரண்டையும் முழுமையா கேளுங்க. ஏன்னா இதுல நிறைய போட்டி தேர்வுகளுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க முழுமையா பார்க்கணும், மற்றவங்களுக்கு பகிருங்க. அடுத்த காணொலியில 3000 ஆண்டுகளா தூத்துக்குடிக்கும் பஹ்ரைனுக்கும் உள்ள தொடர்பு பத்தி பார்க்கலாம். தூத்துக்குடிக்கும் பஹ்ரைனுக்கும் உள்ள தொடர்பு 3000 ஆண்டுகளா இருக்குது. அதை பத்தி அடுத்தடுத்த காணொலியை பார்க்கலாம். தொடர்ந்து காணொலியை பாருங்க, மற்றவர்களுக்கும் பகிருங்க. இந்த காணொலிகளை பார்த்து நீங்க வந்து கமெண்ட்டை இதுலயே எழுதுங்க. நீங்க தனியா எனக்கு வாட்ஸ்அப்லயோ மற்றதுலயோ அனுப்புறதுக்கு பதிலா தொடர்ச்சியா நீங்க இதுல கமெண்ட் எழுதுங்க. கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி.